மிதுன ராசி, மிதுன லக்னம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 3வது வீடு. இன்னைக்கு இந்த ராசியோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போற வரவன்லாம் கருத்து சொல்லிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போறதில்ல, எதுக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம். ஏன் நம்மளோட விஷயத்துல ரொம்ப தொந்தரவு பண்றானுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அட போங்கடா அப்படின்னு எவ்வளவுதான் ஒதுங்கி போனாலும், உனக்கு என்ன அவ்வளோ ஒரு திமிரா அப்படின்னு பேசுறாங்க. இல்ல பக்கத்துல போய் பணிவிடை செஞ்சு ரொம்ப நல்லதா பேசுனீங்கனாலுமே, இவங்கிட்ட எதுவும் இல்லையாட்டிருக்கு, இவன் முடிஞ்சிட்டான் அப்படியும் பேசுறாங்க. என்னால முடிஞ்ச வரையும் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்ஸ் போடுறேன். ஏங்க நாங்க இவ்வளோ புத்திசாலித்தனத்துக்கான காரக கிரகமா இருந்தாலும் எங்களால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மனசுல ஒரே பாரமா இருக்கக்கூடிய மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம். ஆனா நான் யாருக்குமே கெடுதல் பண்ணவே இல்லை. எல்லோருக்கும் கெடுதல் பண்றாங்க. எல்லோரும் சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏங்க நாங்க மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோம். 7.5 சனி முடிஞ்சு எங்களுக்கு 2.5 வருஷம் ஆச்சு. இன்னுமே வளர்ச்சி அப்படிங்கிறது கைக்கு எட்டவே இல்லைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். கடவுள் தான் துணை இருக்காரு அப்படின்னு அனுதினமும் கடவுளை நினைச்சிட்டு வணங்கிட்டு நம்மளுடைய வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயம் மாத்திருக்கீங்க. உங்களுக்குள்ளார மாத்தாத விஷயங்களே இல்லை. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இருந்துட்டே இருந்தது. அதனால என்னுடைய மனசை மாத்திக்கிட்டேன். அல்லது நான் காம்ப்ரமைஸே பண்ணனாலும் எந்த விஷயத்துலையும் ஓகே ஆக மாட்டேங்குது, இந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். எது பண்ணினாலுமே கடைசியில என் மேலதான் பிரச்சனைகள் வருது. ஏங்க நாங்க மட்டும் கஷ்டப்படுறதுக்கு பிறந்திருக்கோமா? குருவோடைய வீட்டுல பிறந்தனாலும் சரி, புதனுடைய வீட்டுல பிறந்தாலும் சரி, எவ்வளோ பிறந்தாலுமே எந்த ராசியில பிறந்தாலும் தொடர்ந்து கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை தான் கொடுத்துட்டு இருக்கு. ஏங்க மிதுன ராசிக்கு இந்த நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் தொழில் ஸ்தானம் அடிபடுதுங்க. கடந்த 1.5 வருஷம் இல்லைங்க, கடந்த 2.5 வருஷமாகவே. அதுக்கு முன்னாடியும் பாருங்க, அஷ்டம சனி, ராசிக்கு 8ல சனி. அப்ப தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம், கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு எதுவுமே பண்ணவே முடியல. வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது யோசிக்கவே முடியல. எங்க போனாலும், வெளியே போனாலும், எதுல போனாலும் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சுது. எங்க போனாலும் எனக்குன்னு போகும்போது டோர் க்ளோஸ்டு அப்படின்னு போட்டுடுறாங்க. அது ஏங்க இப்படி, எங்களுக்குலாம் அதிர்ஷ்டம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளும் பிரச்சனைகளும் குடும்பத்துல சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னம். பொதுவா புதனுடைய வீடு இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் புத்திசாலித்தனத்தினாலே ஸ்ட்ரெயிட்டா போராடாம நேக்கா பேசி ஒரு விஷயத்தையும் மற்றவங்க கூட சண்டைக்கு போகாம ஜெயிச்சிட்டு இருந்த நீங்க, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும் இல்லை, கண் திருஷ்டிகள் மிதுன ராசிக்கு ஏராளம். 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டாலும் சரி, 200 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டாலும் சரி, ஒரே மாதிரியா தெரிவிங்க. அது வெளியே இருக்கிறவங்களுக்கு நீங்க பந்தா பண்றதா இல்லை பேசுறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில நிறைய விஷயங்கள் உங்களை பார்த்து கண் திருஷ்டிகள் ஏறம் மிதுன ராசிக்கு. அதே போல ஒரு சின்ன இடம் வாங்கினாலும் சரி, சின்ன வீடு வாங்கினாலும் சரி, எல்லோரும் சந்தோஷப்படாம ஏதோ ஒரு சூழ்நிலை காரணம் காட்டி ஐயோ வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க வாங்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா கைதட்டி அவங்கள என்கரேஜ் பண்றது, பெரிய ஆளா வருவீங்க, நிச்சயமா வருவீங்க, முயற்சி பண்ணுங்க. ஆனால் நீங்க வாங்கும்போது எல்லாரும் சோகமா இருக்கிறது, உங்களுக்கே சபிக்கிறது, சாபம் கொடுக்கறது, இதுதான் மிதுன ராசியை பொறுத்தவரையும் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல காரியும் நாகப்பாம்பும், அதாவது சனி ராகு கிரக சேர்க்கைகள், காரியும் கருநாகமும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கைகள் ராசிக்கு 10ஆம் பாவகத்துல அமைய போகுது. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு? நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நாங்க விடுபட மாட்டோமா? மிதுன ராசியை பொறுத்தவரை அடுத்து எங்களுடைய ராசிக்கு குரு வர போறாரு அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஏன்னா மிதுனத்துக்கு பாதகாதிபதியும் அவரே தான் ஆகிறாரு. அதனால அடுத்தடுத்து எங்களை அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சூழ்நிலை இந்த சனி ராகு கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்க போகுது? முதல் தொழில் ஸ்தானத்துல வரப்போகுது. தொழிலை விரிவுபடுத்தலாம், அதுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா தொழில் அப்படிங்கிறது நல்லா ஓடிட்டு இருக்கு. என்னால் விரிவுபடுத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் நடக்கவே முடியல, ஒரு விஷயத்த பண்ணவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த இனி வரக்கூடிய காலங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போறாரு சனீஸ்வர பகவான். இத்தனை நாளா ஏறுமுக சனியாக தொழில் ஸ்தானத்திலே அமைஞ்சு இனி தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு ஓடி தேஞ்ச காலம் போய் இனிமேல் எல்லாமே எனக்குன்னு ஒரு காலம் மாறுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு கொடுத்துருக்காரு. எடுக்கக்கூடிய முயற்சியில் அனைத்துமே வெற்றி. நான் இன்னொருத்தர் கூட சேர்ந்து தொழில் பண்ணுறேன், என்னோட பார்ட்னர் என்னை ரொம்ப வருஷமா கூப்பிட்டு இருந்தாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க, திரும்பி அவங்க வராங்க என்னை சேர்த்திக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் திரும்பி சேர்றதுனால என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா? வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வருமா? அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. மிதுனத்தை பொறுத்தவரை பார்ட்னர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்க.
இந்த ஒரு சூழ்நிலையிலுமே நிறைய விஷயத்த நீங்க சமாளிச்சீங்கனாலுமே, இந்த பார்ட்னர், இந்த கூட்டாளி அப்படிங்கிறது மிதுனத்துக்கு சரியா அமையலைன்னா, வாழ்க்கை முழுவதுமே கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து கோவப்பட்டு, கோவப்பட்டு கோவத்தவே கம்மி பண்ணிட்டீங்க. இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சாலுமே, எதுவுமே தெரியாதவங்க முன்னாடி ஆடிட்டு இருந்தாலும், அமைதியா கேட்டுட்டு போற மாதிரி ஒரு பொறுமையை கடவுள் நிச்சயமா சனீஸ்வர பகவானுடைய அருளால நிச்சயமா எங்களுக்கு ஏற்படுத்தி குடுத்துருக்காரு. இந்த சூழ்நிலை ராசிக்கு 10ல இருக்கிறது தொழில் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாயிடுச்சுங்க. தொழில் ஸ்தானம் ரொம்பவே பயப்பட்டு போச்சு. எனக்கு தொழில நெனச்சாவே ரொம்ப கஷ்டமாவும், ரொம்ப வந்து வருத்தமாவும் இருக்கு. அந்த வழியா நம்ம நடத்திட்டு இருந்த தொழில இப்படி பண்ண முடியாம போயிருச்சே! அல்லது வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிருமேன்னு தொழில தொடர்ந்து கடன் வாங்கி, இன்னைக்கு எழுதினா நாளைக்கு வந்துரும், நாளைக்கு எழுதினா நாளான்னைக்கு வந்துரும் அப்படின்னு தொழில தொடர்ந்து ஓட்டிட்டு இருக்க மாரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அதாவது கரண்ட் பில்லுக்கு தான் வருது, இல்ல வேலைக்கு ஆளுக்கு கூலி குடுக்குறதுக்கு தான் வருது. என்னுடைய பணம் எனக்கே வரமாட்டேங்குது. வெளிய ஃபுல்லா லாக் ஆயி நிக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனிமேல் தொழில் ஸ்தானம் பலம் பெறதுனால தொழில்ல ஒரு பெரிய அபரிவிதமான வளர்ச்சிகள நீங்க எதிர்பார்க்கலாம். 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை சார்ந்த விஷயத்துல. மிதுனத்த பொறுத்தவரை வேலை இருந்துட்டா போதும். சோறு, தண்ணி இதெல்லாமே எதுவுமே வேண்டியதில்ல. டீ குடிச்சுட்டு அதிக நேரம் வேலை செய்யக்கூடிய ராசி மிதுன ராசி தான். அது எந்த ஒரு மாற்றம் இல்ல. நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 3 மணி வரை, 4 மணி வரை டீய குடிச்சிட்டே மத்தியானம் சோறு சாப்பிடாம 5 மணிக்கு சாப்பிடுறத கூட நம்ம பார்க்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த வேலை அப்படிங்கிற சனீஸ்வர பகவான் பலம் பெற்று ராசியாதிபதிய லக்னத்தோட நெருங்கி டிகிரில இருக்கும்போது இவங்க எல்லாருமே இப்படி இருப்பாங்க. அப்ப மோஸ்ட்டா இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கடுமையாங்க நாங்க பாதிப்படைஞ்சிருக்கோம். எனக்கு மனசுக்கு புடிச்ச வேலை அமையவே மாட்டேங்குது. எங்க போனாலுமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 மணி நேரம் செய்யக்கூடிய வேலை 20 மணி நேரம், 30 மணி நேரம் எடுத்துக்கிற வேலையில ஒரு ஹோல்சேலே பண்ண முடியவே மாட்டேங்குது. ஒரு நல்ல பேரே கிடைக்கவே மாட்டேங்குது. எதுவுமே பண்ணல. அவன் டக்குனு பேர் வாங்கிட்டு போறான். எல்லா எஃபோர்ட்ஸும் போடுறேன். என்னால ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். செஞ்ச வேலைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு அனுதினமும் ஏங்கிக் கொண்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி இந்த இந்த கிரக சேர்க்கைகள் ஒரு யோகம் குடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையா இருக்கும். சனியும், ராகுவும் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்துல வர்றது, வேலையில பெரிய இடமாற்றத்தை மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்துக்கு குடுத்துக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே பெரிய அளவுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளவுதான் இனி. நம்ம எதுவுமே இல்ல. நம்ம பழையபடி 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே வந்துட்டோம். அப்படின்னு துவண்டு போன உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடிய பலன்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். சின்ன வாக்குவாதத்துல நெறைய பிரச்சனைகள். எதார்த்தமா ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து 2ஆ, 3ஆ திரிச்சு உங்க கழுத்திலேயே மாலையா போட்டு சுத்தி பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டாங்க. இனி இது எல்லாமே குறைய போகுது. ஏமாற்றம், வலி நிறைந்த வாழ்க்கையாக தான் இருந்திருக்குங்க. இந்த 8 வருஷமுமே ஏறக்குறைய 8 வருஷத்துல ராசிக்கு 7ல சனீஸ்வர பகவான் நிக்கும்போதும் பிரச்சனை தான். கண்ட சனியாக ராசிக்கு 8ல போனாலும் அஷ்டம சனி பிரச்சனை. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானி எங்கேங்க பாக்கியத்தை குடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடுக்கவே இல்ல. அதுக்கு ஏத்த மாரி குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ல இருந்துட்டாரு. எல்லாம் இருக்குது. எதுவுமே அனுபவிக்க முடியவே இல்ல. எனக்கு சந்தோஷமே அப்படிங்கிறது மனசுல இல்லவே இல்ல. ஆனா, எனக்கு தேவையான பொருளாதாரம் இருக்கு. அது மாரி எல்லாம் இருக்கு. ஆனா எதுவும் இல்ல. அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள தான் குடுத்திருப்பாரு. இனி வரக்கூடிய காலங்கள்ல இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு முதல் தர யோகமாக தொழிலை வளர்க்க போறாரு. உங்கள வளர்த்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி குடுப்பாரு. வேலையில தொழில் ஸ்தானத்துல பலம் பெறதுனால, அங்க நீங்க என்ன முன்னேற்றங்கள் போட்டாலுமே இனி ஜெயிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். வாழ்க்கையில என் மேல ஏறி ஏறி மத்தவங்க போயிட்டே இருக்காங்க. நான் ஏத்தி விட்ட ஏணியாக நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சனி, ராகு கிரக சேர்க்கைகள் ஒரு உன்னதமான யோகமான காலமாக நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. கோவத்த ரொம்பவே கம்மி பண்ணிக்கணும். கோவம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும், சகோதரன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலுமே நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சிகளும் கவனமாக இருந்துட்டீங்கன்னா, இது சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு பாதிப்புமே இல்ல. இத்தனை நாளா யாரும் புரிஞ்சுக்கல, யாரும் பேசல அப்படிங்கிறத வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனிமேல் யாரு புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரியாட்டி என்ன, நம்ம நம்மளுடைய வேலைய பார்க்கலாம் அப்படின்னு வேலை ஸ்தானம் பலம் பெறதுனால, அதை நோக்கி போய் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான பலன்கள நிச்சயமாக புதன் பகவானுடைய அருளால நிச்சயமா நீங்க பெறுவீங்க. இன்னைக்கெல்லாம் புதன் நீசமாயி ராசிக்கு 10ஆம் இடத்துல நீசபங்கத்துல இருக்காரு. இன்னைக்கு எண்ணங்கள் எல்லாமே இப்ப பேசிட்டு இருக்கும்போது எல்லாமே தொழில் சார்ந்து, வேலைகள் சார்ந்து, கர்மா சார்ந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு எண்ணம் போயிட்டு இருக்கும். இருக்கிற இடத்துலயே வேண்டிக்கோங்க. பெருமாளுடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்கு. கோயிலுக்கு போகணும், அங்க போய் பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறது எங்க இருக்கீங்களோ உட்கார்ந்து 10 நிமிஷம் பெருமாளே நீ தான் எனக்கு உறுதுணையா இருக்கணும். யார் என்னமோ பேசிட்டு போறாங்க, என்னமோ சொல்லிட்டு போறாங்க. என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில அப்படின்னு சொல்லி பெருமாளுடைய கரத்தை இறுக்கமா நீங்க பிடிக்கும்போது, நிச்சயமா வாழ்க்கை தரம் அடுத்த உயரத்துக்கு கூட்டிட்டு போறத நீங்க கண்டிப்பாக பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் கேட்டுருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% பிரதிபலிக்கும். கோச்சாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100% பொருந்துறதுனால தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.